வாசிக்க முடியும். வாசிக்க தெரிஞ்சது தமிழ்நாட்டிலே ஒரு கிடையாது. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன். வாசிக்க தெரிந்தவர்கள் யாராவது ஒருவர் தமிழ்நாட்டிலே ஒரு கலைஞர் இருக்காங்கன்னா அவர்களை என்னுடன் வர சொல்லுங்கள், பாட சொல்லுங்கள், இந்த இசைக்குரிய வாசிக்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலே ஒருவன் கிடையாது. நான் மட்டும் கடைசி கோடி மனிதனாக மதிப்புக்குரிய புத்தநேரி செல்லப்பா அவர்கள் கூறினார் தமிழ்நாட்டா சங்கமத்திலே. எனக்கு அடுத்த ஆள் இருக்குன்னு இல்லை. ஊருக்கு ஒரு ரோட்டாச் அந்த காலத்து பாடல், அந்த காலத்து காணா. சும்மா இல்ல, தமிழை அப்படி நினைக்க கூடாது. அந்த காலத்து காணா. ஊருக்கு ஒரு ரோட்டாச் உயர பாடுற கலாச்சி, அதே ஊருக்கு ஒரு ரோட்டாச் உயர பாடுற கலாச்சி, கரண்டுகள் கிணறுகள் வந்து போச்சு. பாத்தியா, கர்ணத்து வந்தாலும் கிணறு வந்து போச்சான். அந்த காலத்துல கூனை வைப்பாங்க. கரண்டுகள் வந்ததினா கிணறுகள் வந்து போச்சு. ஆகுமா அமெரிக்கா பற்றி போகுமா? ஐயா பம்பள கருத்து போச்சு புடனிகள் பேசலாச்சு. ஐயா ஆம்பள கருத்து போச்சு அத்தக சங்கராதி ஆகுமா அமெரிக்கா போகுமா? ஐயா பல்லு போன கிளவியெல்லாம் ஆகுமா அமெரிக்கா? இப்படி சமூக கருத்துக்கள்லாம் உண்டு. அந்த காலத்து காதல் பாட்டு, அத்தான பாரு அத்தாவு பாரு காலத்தில இருந்து இருக்காரு. தாமதலி பட்டி காட்ட சுற்றி வந்தவர், தாமதலி பட்டி காட்ட சுற்றி வந்தவர், இப்ப நல்ல காட்சி கோண குண்டு கோட கட்டுவர். அந்த காலத்துக்கு அத்தான பாரு அம்மாவு பாரு காலத்தில வந்திருக்காரு. சிகப்பு துணி தெரிவி கண்டா திரும்பி பாரு, அவர் ஆப்பள பாரு. அந்த காலத்துல விழிப்புணர்வு பாடலாம் இப்படி இருந்தா இருந்தது. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. இந்த கேரளாவில இருந்து ஜெண்ட மேளம் அவள் எப்படிக்கா அடிக்கான். அதுல சங்கீதம் இருக்கா, நாதம் இருக்கா, நயனம் இருக்கா. இது 64 கலை, 64 விதமான இசைகளை என்னால் வாசிக்க முடியும். அந்த ஜெண்ட மேளத்தை கொண்டாந்து அடிக்க விட்டுருக்காங்க. அதுல 4 பொம்பளை சிங்கிக்க சிங்கி 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 ஆடுறான். ஆனா ட்ரெஸ் நல்லா போட்டு கலர் பாவாடை பட்டி ஒண்ணு ஓல முகம் மேக்கப் எல்லாம் போட்டு ஆடிதான். ஆடினோட இந்த இலவட்ட பையன் பிடிச்சிருது. பிடிச்ச உடனே அவன் சிங்கி அடிச்சு அப்படியே ஒருங்கினா போது இப்படி ஒருங்கினா போதும் உடனே ஆட வச்சிருந்தான், செஞ்சிருந்தான் அந்த ஜெண்ட மேளம். ஆனா தமிழர் பரமை நான் ராமாயண ஒயிலாட்டல் பாடல் இசை நடனம் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கு. இப்படி ஆடுவது யாரோ பார்த்து அறிவுதான். அப்ப இந்த ஜெண்ட மேளத்தினால என்ன நன்மை தமிழர்களுக்கு? என்ன தமிழர் பாரம்பரியமே கெட்டு போகுது. அப்ப ஜெண்ட மேல அடிக்க வச்சிருந்தான். அவன் என்ன 10,000 40,000 பெருசா கொண்டாந்து டமா டமா டமான்னு அடிச்சிருந்தான். அவன் சொன்ன மாதிரி பெரு தோலை சொன்ன மாதிரி ஜெண்ட மேல அடிச்ச கல்யாண வீடுகள்லாம் டைவர் சாய் பிரிச்சாரு, அருமை தோலை சொன்னார் அது மாதிரி. அப்ப அதுக்கப்புறம் நாசிக் தோல் எலோட்ட பையங்கள்லாம் அந்த டம்மு ஜடேன்னு அடிச்சிருந்தான். டம்மு 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 வலுத்து கொட்டை உடைச்சுதான். இந்த இளைஞர்கள் கெடுக்கக்கூடிய ஜெண்ட மேளம். எப்படி அப்படின்னா, இந்த படித்த மாணவர்கள்லாம் வேலை இல்லாம படிச்சுட்டு சும்மா தெருவு சுத்தி வேலைதான். அதை சில பேருக்கு நெய்கிறாங்க, கொண்டு போய் கொடுத்து அவன்கிட்ட கொடுத்து அடிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு 5,000 10,000 பணம் கிடைச்சிக்கிடுது. அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு கோட்டை அடிக்கான், கஞ்சி அடிக்கான், சரக்கு அடிக்கான். அடிக்கிறதுக்காக போறான், வீட்டுக்கு சொன்னடி ஆக மாட்டான். அந்த ஜெண்ட மேல வந்ததுனாலையும் அந்த நாசிக்கிட்டு வந்தலாம் இளைஞர்கள் ரொம்ப சீர்கெட்டு போயிடறான். அதை முழு ஆதாரத்துடன் தெரிவிக்க முடியும். அவன் ஜெண்ட மேல அடிச்சோட மிச்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் வீட்டு அம்மாட்ட சண்டை ஓடலாம், அப்பாட்ட சண்டை ஓடலாம், குடும்ப சண்டை, எந்த வேலைக்கு போக முடியாம ஆயிடலாம். இந்த நாசிக் டோல்னால என்ன படம்? நாசிக் ஏதாவது இனிமே இருக்கா? இது நம்மள தமிழர் பாரம்பரியா? அதுவும் கிடையாது. இந்த ஜெண்ட மேளங்கிறது என்னது? முதல் என்ன மேளம்? கட்ட மேளம் என்று இருந்தது. கட்ட மேளம் என்று கட்டக்குழல். அதன் பிறகுதான் நாதசுரம் வந்தது. அதன் பிறகுதான் தமிழ் இசைக்கறி வந்தது. முதல் ஆரம்பமே கட்ட மேளம் தான். அதன் பிறகுதான் சின்ன குழல் கட்டக்குழல் இருந்தது. அதன் பிறகு அதன் வடிவ 2வதாக தான் நாதசுரம். அதன் 2வதாக தான் தமிழ் இசைக்கறி வந்தது. அதாவது கனிமான் கூத்து என்பது பாரம்பரியான கனியாவுக்கு நெல்லை மாவட்டத்தில் உருவானது. அந்த கனியான் கூத்து அழிஞ்சு கொண்டு தான் போய்கிட்டு இருக்கு.